ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே, எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே, எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய திருவசனங்கள் மூலமாக எங்களோடு பேசும் எங்கள் இருதயத்தை உம்முடைய திருச்சித்தத்துக்கு நேராக வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் எல்லா நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். குறிப்பாக நமது ஆற்காடு புத்தரன் திருச்சபையின் பேராயர் அவருடைய சீரிய முயற்சியின் மூலமாக, இந்த ஊடகத்துறையின் மூலமாக ஆண்டவருடைய நற்செய்தியை வழங்குவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தியமைக்கு பேராயருக்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன். குறிப்பாக ஆற்காடு புத்தரன் திருச்சபையின் ஊடகத்துறையின் டைரக்டராக பணி பொறுப்பேற்றிருக்கிற நமது ஆயர், மதிப்புக்குரிய அன்புக்குரிய மறைதிரு அகிலன் தாமஸ் ஆயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்ட திருவசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார் என்ற திருவசனம். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக இந்த தபசு காலம் அல்லது உபவாச காலம் என்று சொல்லப்படுகிற இந்த காலங்கள் கிறிஸ்துவ நம்பிக்கையில் வளர்ந்து வருகிற வாழ்ந்து வருகிற நமக்கு கொடுக்கின்ற அறை கூவல்கள். ரிப்பெண்டன்ட் ஆஃப் சின்ஸ், பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கான அழைப்பை தருகிற காலமாக இருக்கிறது. அதோடு கூட ப்ரே மோர் டீப்லி, ஆழமான ஜெப வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறதாக இந்த தபசு காலங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஃபாஸ்ட் அண்ட் கிவ் அப் சர்டன் திங்ஸ், நாம் உபவாசித்து நல்ல காரியங்கள் மூலமாக எழும்ப நம்மை இந்த நாட்கள் அழைப்பு கொடுப்பதாக இருக்கிறது. ஹெல்ப் த புவர் ஆர் டூ த சேரிட்டி, ஏழைகளுக்கு உதவுவதும் தேவையில் உள்ளவர்களுக்கு நம்மிடம் உள்ளவர்களை பகிர்ந்து கொடுப்பதற்கு அழைப்பு கொடுக்கிற காலங்களாக இந்த தபசு காலங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ப்ரிப்பேர் ஸ்பிரிச்சுவலி ஃபார் ஈஸ்டர் ஆர் லார்ட்ஸ் கம்மிங், எதிர்வருகிற ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாளுக்கென்று அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் வரவேற்கும் வண்ணமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே சில ஆயத்தங்களை செய்வதற்கும், குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கும் நம்மை ஆயத்தம் செய்வதற்கான அழைப்பாக இந்த காலங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் கேட்ட அந்த திருவசனத்தின்படி நாம் வஸ்திரங்களை அல்ல, நம்முடைய இருதயங்களை கிழித்து முழு மனதோடு ஆண்டவரிடம் மனம் திரும்ப அழைப்பு கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த உபவாச காலங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுகிறார்கள் அல்லது அனுசரிக்கிறார்கள். சிலர் இந்த காலங்களிலே சாம்பல் நிலத்தில் உள்ள அது சேலையை கட்டுவேன், அல்லது கருப்பு சட்டையை போட்டு கொண்டிருப்பேன், அல்லது தாடி வளர்த்து கொண்டிருப்பேன், அல்லது இறைச்சி உண்ண மாட்டேன், தலையில் பூ வைக்க மாட்டேன் போன்ற இந்த வெளியரங்கமான எளிமையான
சாதாரண பழக்கங்களை கையாண்டு இது உபவாசம் என்று நம்புகிறார்கள். ஆனால் திருமறை இது உபவாசம் என்று நமக்கு சொல்லவில்லை. திருமறை கொடுக்கிற அழைப்பு நாம் இருதயத்தை கிழித்து நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவரை வரவேற்கும் வண்ணமான பரிசுத்தத்தை உண்டாக்க அழைப்பு கொடுப்பதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மிடம் வருவதற்கு, ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெறுவதற்கு நம்மை ஆயத்தம் செய்கிற நாட்களாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்தி, நம் உள்ளத்தை கரைத்து, நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுவாபங்களை எல்லாம் உதறி போட்டு நம் உள்ளத்தை பரிசுத்தமாக்கும் பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பார்க்க முடியும் என்று இந்த திருவசனம் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாட்களிலே ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து உபவாசித்து நான் குறிப்பிட்ட இந்த 5 காரியங்களை நாம் பின்பற்றும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இந்த காலத்தினுடைய நம்முடைய வாழ்விலே உலர்ந்து போக வேண்டிய தீமையானவைகளை உதிர செய்து புதிய வசந்தங்களை நமக்குள்ளே மலர செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட இந்த வசந்த கால வாழ்வு, ஆசீர்வாதமான ஆவிக்குரிய வாழ்வு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர்தாமே இந்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.